ஆடிப்பூரம் அதோட ஆடி மாதத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளி 2மே நமக்கு வந்து ஒரே நாள்ல வரதுனால, நம்ம வந்து சிறப்பா கொண்டாடலாம், சாமி வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போயிருந்தேன். போயிட்டு மெயினா வந்து முக்கியமா சாமிக்கு வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து பூக்கள். பூக்கள் கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ரூ. 200 வாங்கியிருப்பேன். ஆக்சுவலி நான் நெனச்சுட்டு போனது ரூ. 100 போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா அங்க பார்த்தோனே இந்த கலர் வாங்க, அந்த கலர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10, 10 மாரி தான் இருக்கும் எல்லாமே. ஆனா வந்து வாங்கும்போது நெறைய வாங்கிட்டு வந்துருவேன். சரி ஓகே ஸ்டோர் பண்ணி அடுத்த ஒரு நாளைக்கு பூஜைக்கு வந்து வேற நாள் நம்ம வந்து வெள்ளி, செவ்வாய்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுல கொஞ்சம் அரளிப்பூ சாமிக்கு வைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் முல்லைப்பூ வந்து வாங்கிக்கிட்டேன். இது 2மே வந்து நான் வீட்ல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்ல வந்து கட்டிட்டு இருந்தேன். அதோட கீரையெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா, சரி கீரைய பறிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு வந்து அடுத்த நாள் குக்கிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அரளிப்பூ ஃபுல்லா வந்து கட்டி முடிச்சுட்டேன். இந்த டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா இந்த பூ, அதனால எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே சமயம் சாமிக்கு வந்து படைக்கலாம், போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். முல்லைப்பூவும் கட்டிட்டு முடிச்சு வச்சுட்டேன். அப்படியே நமக்கு வந்து முதுகு வலி அப்படியே பின்னி எடுக்குது. பூக்கள் வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சோனே அப்படியே முல்லைப்பூ வாசம் வந்து அப்படியே நம்ம எங்களோட ரூம் ஃபுல்லாவே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு, அது ஈவினிங் டைம்ல வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா இருந்தது. பிளசன்ட்டா இருந்தது. சரி இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தனித்தனியா வந்து எடுத்து வச்சுட்டு வச்சுட்டேன். பூ வந்து கட்டி முடிக்கிற வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கூர் கூரா நெறைய பூ வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் நெறைய நிறங்கள்ல வந்து இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஆனா என்ன இந்த பூ விக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பூ விக்கிறவங்க அப்படின்றதுனால அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் குடுக்கும்போது சிலர் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா பார்த்து குடுக்குறாங்க. சிலர் வந்து அத சேல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாத்தி ஆகட்டும் இது சீக்கிரம் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துர்றாங்க. அது ஒரு சில டைம்ல நமக்கு வந்து மனசு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களும் வியாபாரிகள் தான் சின்ன சின்ன இதுல அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சோ அந்த நோக்கத்துல அவங்க பண்றாங்க. அதனால நாமளும் அப்படியே ஒரு டைமும் எனக்கு அதுல ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். காசு போடுறதுக்கு என்னடா நமக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன்ல வரல அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மஞ்சள் கலர் ரோஸ் பாருங்க எனக்கு அது வந்து கொஞ்சம் டல்லா இருந்தது. சரி பரவால்ல. அவங்க அத வந்து அவங்களுக்கு இன்னும் அத வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல அவங்க வந்து குடுத்துட்டாங்க. சோ இந்த பூக்கள்ல தான் வந்து நான் வந்து வாங்குனேன். ரோஸு, அப்புறம் வெள்ள கலர் சாமந்தி, மஞ்சள் கலர் சாமந்தி, அப்புறம் அந்த எல்லோ கலர் புடிச்சதுனால வாங்குனேன். பாத்தீங்கன்னா அவ்ளோ வாடி போய் இருந்தது. சரி அது முடிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து 2 இதுவா பிரிச்சுட்டேன். சாமிக்கு வந்து இன்னைக்கு எது நம்ம வந்து சாமிக்கு இன்னைக்கு பூஜை பண்ணிக்க போறோம். மிச்சம் இருக்கிற பூக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா நெறைய வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா? அதனால அடுத்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூவெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டேன். 2 நாளைக்கு இத வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து சாமியோட ஃபோட்டோஸ்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கெல்லாம் வந்து இப்ப காலையில டைம்ல எந்திரிச்சோனே வந்து குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பூக்கள் அந்த உதிரியா இருந்துச்சு பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். அத அப்படியே பக்கத்திலேயே வந்து வச்சுக்கிட்டேன் சாமிகிட்ட. அதனால மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு தனியா வந்து. இந்த மஞ்சள், குங்குமம் நம்ம வந்து சேர்க்கும்போதே நம்ம வந்து அந்த சின்னூண்டு இதுல வந்து குடுப்பாங்க பாத்தீங்களா? ஜவ்வாது கடையில விப்பாங்க பாருங்க. அந்த நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். ரூ. 20 30 தான். ஆனா வந்து சூப்பரா நமக்கு வந்து அதுல கலந்து வச்சோம் அப்படின்னா, வாசமா இருக்கும். அதுவுமே YouTubeல யாரோ வந்து சொன்னதுதான். அத நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன், அப்புறம் சாமி இது இந்த மாரி கிளீன் பண்ற மாரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ற மாரி அடுப்பையும் வந்து சுத்தம் பண்ணி, மஞ்சள், குங்குமம் வந்து காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சுட்டு சரி அடுத்தடுத்து நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து சமையல வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லபடியா. இன்னைக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து கீரை பொரியல். பொரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீரை பொரியல் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை எல்லாமே வந்து நல்ல நாள் அப்படின்றதுனால சீக்கிரமா அந்த அன்னைக்கிட்ட வந்து காலி ஆயிடுச்சு. சரி பரவால்ல பறிக்கிற வேலை எனக்கும் கொஞ்சம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கீரை வந்து வாங்கியிருந்தேன். சிறுகீரை வந்து வாங்கியிருந்தேன். அது ஆஸ் யூசுவல் ஒரு பொரியல் மெத்தட்ல வந்து பண்ணி முடிச்சாச்சு. பொரியல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் வேற இருக்கு. அதாவது ஸ்போர்ட்ஸ் டே. ஆடிப்பூரம் அதுக்கப்புறம் ஆடி வெள்ளி கடைசினால அதே சமயம் என் பையனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே. அதுக்கு கூட என்னால போ முடியல. அதோட அவனுங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து சமைச்சும் குடுக்கணும். அதனால நேத்து நைட் வந்து பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் தயிர் வந்து ஊத்தி வச்சிருந்தோம். தயிரும் அதோட சேர்த்து ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பாருங்க அப்படியே எந்த நிலைமையில இருக்குன்னு. அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் பருப்பு, ஒரு பக்கம் சாம்பாருக்கான வேலை அப்படியே வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒண்ணு ஒண்ணா செஞ்சு முடிச்சுட்டு அவனுங்களையும் அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கு போக கூட முடியல என்னால இன்னைக்கு. சரி அவனுங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பையன் வந்து பிரமிட்ல மட்டும் இருக்கான். இன்னொருத்தன் வந்து மார்ச் பாஸ்ட்ல வந்து இருக்கான். சரி நீங்களே போய்க்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து வச்சு முடிச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு பசங்களை வந்து தயிருக்கு வந்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியா வந்து பாயாசத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த முந்திரி இதெல்லாம் வந்து நான் வந்து அடிச்சு போடுவேன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மெத்தட்ல தான் நான் வந்து பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து கொரகொரப்பா அந்த அடிச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நெய் போட்டு அந்த கொரகொரப்பா ஆட்டின முந்திரி, திராட்சை அதெல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நிறம் மாறினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹீட்லயே வந்து நமக்கு வந்து இந்த திராட்சை வந்து அப்படியே உப்பி வந்துரும். அதோட நம்ம வந்து பாயாசத்துல வந்து கலந்துக்கலாம். இந்த மெத்தட்ல பண்ணும்போது பாயாசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால ஓரளவுக்கு நம்மளால வந்து எல்லாம் என்னென்ன இன்னைக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு டைனிங் டேபிளையும் கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம வந்து சாமி பூஜையும் நல்லபடியா வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு சாயந்தரமும் ஒரு தடவை வந்து முடிஞ்சா வந்து கோவில் கண்டிப்பா வந்து போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ கோவிலுக்கும் போயிட்டு வந்து அந்த வீடியோவும் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன்.